சுப்ஹானல்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யுல் அஸீம். அல் முகம்மது பின் சேகுனா முஸ்தபா முஸ்லியா கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமாவா? இப்போதைக்கு நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். ஆனா உன் உடம்புல யார் பூந்திருக்காங்க, எதுக்காக பூந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை ஓட்டுறதுக்கான மருந்து இதோ என்கிட்ட இருக்கு. இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நான் தனிப்பட்ட முறையில இன்னும் எந்த முடிவும் பண்ணல. அப்படின்னா நீ எந்த திட்டமும் இல்லாம தான் வந்திருக்கல்ல? அப்புறம் எதுக்காக நீ அந்த அப்பாவி பசங்க வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் இனிமே இங்க நடக்காதுல. நம்மகிட்டே ஆட்டம் காட்டுறான். எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் என்ன பார்த்தா நடுங்கி ஓடும் தெரியுமா? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யுல் அஸீம். லுக்மான், யாரு? உன்னையா? என்ன ஒண்ணும் லுக்க விட சொல்லல. உன்னுடைய பேர் லுக்மான் தானே? அப்போ என் பயோடேட்டாவை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி விளையாடுறல்ல? உன்னோட அந்த மாதிரி விளையாட்டுலாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. உன்ன மாதிரி என் வாழ்க்கையில நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். வண்ணாரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல 18 வயசு பொண்ணை வன்கொடுமை பண்ணதுக்கு என்கிட்ட வாங்கினிய ஞாபகம் இருக்கா? நீங்க அங்க? நான் அங்க எஸ்ஐயா இருந்தேன். அப்படியா? நான் ஏதோ 5-10க்கு ஆசைப்பட்டு உரப்புல ஃப்ராடான நீ எல்லாம் எப்பறம் இதுல இறங்கி மந்திரம் ஓத ஆரம்பிச்ச? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஏதோ அல்லாஹ் பேரை சொல்லி குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அவன் முஸ்லியாருடைய காலில் விழுந்துட்டான் போல இருக்கு. இத பாருங்க, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். அந்த பசங்களுக்கு தெரிய வேணாம். எனக்கு பொழைக்கிறதுக்கு வர வழி தெரியலாதான். நான் எதுவும் உள்நோக்கத்தோட இதெல்லாம் பண்ணல. உங்களுக்கு தெரியாது இல்ல? இப்ப எத்தனை பொண்டாட்டிங்க இருக்காங்க? இப்போதைக்கு 4. 4? இல்ல, அது இல்லாம ஒரு 5 இருக்கு. மொத்தத்துல 9. அப்ப அன்னைக்கு கட்டி வச்சது? இல்ல, நீங்க அன்னைக்கு பஞ்சாயத்து பண்ண அன்னைக்கே நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன்ல. அப்ப அடி வாங்கினது ஞாபகம் இருக்கு? ஐயோ, அதெல்லாம் மறக்க முடியுமா? அடியாது இடி இல்ல. இது பாருங்க, நான் புள்ள குட்டிக்காரன். என் பிள்ளைங்களை எப்படி வளர்த்து ஆளாக்க போறேன்னு எனக்கு தெரியல. அதுக்குதான் இந்த மாதிரி ஊரை ஏமாத்தி வைத்து பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கேஸ் இது வேண்டாம். ஒண்ணு வேணாம், கேஸ் எல்லாம் எதுக்கு? நான் இப்பவே போயிடுறேன். அது வந்து நீங்க எதுக்கு இப்ப எந்திரிக்கிறீங்க? நீங்க உட்காருங்க, நான் கிளம்புறேன். கிளம்பி போயிட்டே இருக்கேன். எந்த வீட்லயாவது நான் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியாதா? நீங்க உட்காருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உட்காருங்க, கால் வலிக்க போகுது. உட்காருங்க. முடிஞ்சது. அப்ப நான் கிளம்பட்டுமா? இதை யார் எடுப்பா? மறந்துட்டேன், எடுத்துக்கிறேன். அவசரத்துல கையும் ஓடல, காலும் ஓடல. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஒரு தடவை மந்திரிக்கிட்டுமா? வேணாமா? அப்புறம் நீங்க என்ன மந்திரிச்சிருவீங்க. வரேன். ஆமா, நீங்க எங்க? என்ன தப்பா சொல்றது? இந்த மாதிரி ஒரு மனுஷன் உங்களுக்கு நண்பனா கிடைச்சதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும், தெரியுமா? இந்த அளவுக்கு ஒரு அறிவு ஜீவியை என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்ல. என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு ஞாபக சக்தி. எனக்கே மறந்து போன சில விஷயங்கள்லாம் அவர் இப்ப ஞாபகப்படுத்தினாரே. அம்மா, பைபிள், குரான், பகவத்கீதை எல்லா மதத்தை பத்தியும் கரைச்சு குடிச்சிருக்காரு அந்த ஆளு. இப்போ இஸ்லாம் மதத்தை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது சம்பந்தமா தான் இப்போ அவர் அந்த தொழுகை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் கிளம்புறேன், சரியா? இல்ல முஸ்லியாரே, அந்த பெட்டியை பத்தின விஷயத்தை கேட்டீங்களா? நான் உங்ககிட்ட சொன்னல, பெட்டியை பத்தி கேளுங்க. பெட்டியா? நம்ம எல்லாருக்கும் அந்த கடவுள் தனித்தனியா ஒரு பெட்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லிட்டாருப்பா. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத, நான் கிளம்புறேன், சரியா? முஸ்லியாரே இதை வச்சுக்கங்க. இல்ல, புடிங்க. 10 பைசா எனக்கு வேணாம். நான் எதுவும் வாங்க மாட்டேன். வட்டியும் முதலமா அவர் எனக்கு கொடுத்துதானே அனுப்பி வச்சிருக்காரு. அப்புறம் எனக்கு எதுக்கு பணம்? நீயே வச்சுக்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஒரு தடவை ஓதி விட்டுறேன். மறுபடியும் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலையே. அல்லாஹ் உங்க 2 பேரையும் காப்பாத்துட்டோம். யா அல்லாஹ். அவனுக்கு பேய் ஓட்ட போய் இந்த ஆளுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல இருக்கு. மச்சான், யாரா அவன்? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் தெரியுமா? அது என்ன தெரியுமான்னு கேக்குற? இந்த நாளை நாம 2 பேரும் மறந்தாலும் மச்சான் மறக்கவே மாட்டாரு, இல்லையா மச்சான்? மச்சான், இன்னைக்கு வேர்ல்டு கிட்னி டே. சிறுநீரக நாள். அதுக்கு எனக்கு அப்பாக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய டேட் வந்துருச்சு. யாரோட அப்பாவுக்கு? யாரோட அப்பாக்கா? ஏன் அப்பாக்கு தான்? அதைய மறந்துட்டீங்களா? எல்லாருக்கும் அந்த அப்பா.
ஆஹா. அப்புறம் அந்த கிட்னி டொனேட் பண்ண டோனர் கிடைச்சாச்சா? ஐயோ மச்சான், நீங்க தானே அந்த டோனரே. உங்க கிட்னியை தானே அப்பாக்கு மாத்தி வைக்க போறோம். அப்படியா? அன்னைக்கு நீங்க தானே டாக்டர் கிட்ட பேசி ஆபரேஷனை செட் பண்ணது. கிட்னி கூட நீங்க தரேன்னு சொன்னீங்க. என்ன மச்சான் காமெடி மறந்துட்டீங்களா? பண்ணிட்டு. கிட்னிக்கு தான் இப்ப ஸ்கெட்ச் ஞாபகம் போட்டுட்டு இருக்காங்களா? இவன் பாடியில இருந்து கிட்னி ஞாபகம் வெளிய வந்துருச்சு எடுக்கிறதுல போல. எனக்கு எந்த வேலை பிரச்சனையும் இல்லை. ஆகுறாரே. ஆனா இப்ப ஆபரேஷன் பண்ண எனக்கு இல்ல வலி. ஞாபகம் வந்துருச்சு. கதையை முடிப்போம். எந்த டாக்டர் கிட்ட நான் எப்ப இதுக்கு ஒத்துக்கிட்டேன்? ஆ? இல்ல எனக்கே தெரியாம என் பாடியில இருந்து கிட்னி எடுக்க பிளான் பண்றீங்களா? ஐயோ, என்னங்க பேசுறீங்க நீங்க? நாங்க யாரும் உங்களை கம்பல் பண்ணலையே. நீங்க தானே தரேன்னு ஒத்துக்கிட்டீங்க. அதானே. எனக்கு சுயநினைவு இல்லாத நேரத்துல நான் ஏதேதோ சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ நான் சுயநினைவோட இருக்கேன். இல்ல தெரியாம கேக்குறேன், அவர் ஏன் அப்பாவை சொல்லு? டாடி மாடு மாதிரி இவனுங்க இருக்கும்போது நான் எதுக்கு கொடுக்கணும்? ஏன் இவன் கொடுக்கலாமே? ஏய், எனக்கு எதுக்கு இருமுற? முடியல. ஓகே தானே? கிட்னி கிளியரா தானே இருக்கு. உனக்கும் 2 கிட்னி இருக்குல்ல? அதுல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எனக்கு என்ன? இங்க பின்னாடி எல்லாம் வலிக்குது. பைல்ஸ். இருக்கிறத கொடுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். கிட்னி என்னமோ சட்னி மாதிரி கேக்குறேன். மச்சான், இப்படி கிட்னி கொடுக்கணும்னுட்டு. இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்தா சாமி சும்மா விடாது. போய் பேசு. நசீம், ம், இதுக்கு பேசாம அவன் ஆக்சிடென்ட்ல செத்து போயிருந்தாவே நல்லா இருந்திருக்கும். சரியா சொன்ன. தேவையில்லாம ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு டைம் தான் வேஸ்ட். நீ கொடுக்கலாம். என்ன கேக்குறதுக்கு நீ கொடுக்கலாம்ல. உன்ன மாதிரி தானே நானும். ஏண்டா ஒருவேளை இவன் அந்த பெட்டிய இவனோட வீட்ல கொண்டு போய் வச்சிருப்பானோ? ஏய் ஏன்டா நீ, இவன் வீடு தமிழ்நாடோட பார்டர்ல இருக்குது. அங்க போயிட்டு திரும்பி வர 1 நாள் ஆகும். அதுவும் இல்லாம அன்னைக்கு பேங்க்ல இருந்து வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகிறதுக்கு 1 hour தான் கேப் இருந்துச்சு. அப்ப அது அங்க போக வாய்ப்பு இல்ல. என் உள் மனசு ஒண்ணு சொல்லுது, இந்த சிட்டிக்குள்ளார தான் எங்கேயோ அதை ஒளிச்சு வச்சிருப்பான் போல இருக்கு. ஏண்டா இந்த சிட்டில இவனுக்கு நம்மள தவிர வேற யாரடா தெரியும்? ஏய் ஒரு நிமிஷம் இங்க வா. என்னடா? இவன் ஒருவேளை அந்த பொண்ணுகிட்ட அந்த பொட்டியை கொடுத்து வச்சிருப்பானோ? எந்த பொண்ணு? அன்னைக்கு ராத்திரி ஒரு பலாத்கார கேஸ்ல ஒரு பொண்ணு இவன் காப்பாத்தினு சொன்னால, அவ பேர் கூட ரோஸ். இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒருவேளை காதலா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம 2 பேரை விட இவன் அவளை தாண்டா இப்ப ரொம்ப நம்புறான். அப்படின்னா நாளைக்கு காலையிலேயே நாம அவளை தூக்குறோம். வா. உன்னோட ஆள் உனக்காக வெயிட் பண்ண போறான். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பை, பார்க்கலாம். ரோஸ், ஹாய், நீங்க என்ன இந்த பக்கம்? நாங்க உங்களை பார்க்க தான் இங்க வந்திருக்கோம். அப்படியா? ஆமா, உங்க ஃப்ரெண்ட் ஜான் எங்க காணோம்? எவ்வளவு நாளா நான் ஜானுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? லைனே கிடைக்கல. நம்பரை மாத்திட்டாரா? ஜானுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயமே உங்களுக்கு தெரியாதா? ஆக்சிடென்ட்டா? தெரியாதே. அது ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் அவன் ஆளே சுத்தமா மாறிட்டான். ஜான் இப்ப எங்க இருக்காரு? எனக்கு உடனே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இல்ல உங்களை பார்க்க வந்தது வேற ஒரு விஷயம் பேசதான். என்ன விஷயம்? ஜான் உங்ககிட்ட பெட்டி ஏதாவது கொடுத்தானா? என்ன பெட்டி? இல்லையே. என்ன பெட்டி அது? என்னடா இது? எங்களோட முக்கியமான பொருள்லாம் அந்த பெட்டில தான் இருக்கு. அதை எங்க கொடுத்தானே அவனுக்கு சுத்தமா இப்ப ஞாபகம் இல்ல. உங்ககிட்ட ஒரு முறை கேட்டு பார்க்கலான்னு தான் நாங்க இங்க வந்தோம். நான் அவர்கிட்ட பழக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் இருக்கும். நாங்க இது வரைக்கும் சரியா மனசு விட்டு பேசினது கூட இல்ல. ஆக்சிடென்ட் ஆனதே நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. அப்புறம் எப்படி? சரி, அப்போ நாங்க வரோம். சரி. சிறிது காலம் அடங்கியிருந்த திருடர்கள் மீண்டும் போலீசாருக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறார்கள். தடயம் எதுவும் கிடைக்காததால் போலீசார் திணறிக் கொண்டிருக்கின்றனர். ஓ, அப்போ அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேலேயும் சைலண்டா இருக்க கூடாது. நாம ஏதாவது செஞ்சாகணும். என்னடி இது கோல்டா இல்ல உமா கோல்டா? கோல்டு தான் சார். அப்படியா? எப்படியும் 1.5 பவுன் இருக்குமா? அவ்வளவுலாம் இல்ல சார். நமக்கு பழக்கமான ஒரு கடை இருக்கு டவுன். நாம ஒரு நாள் அங்க போவோம். இதெல்லாம் மாத்திட்டு புதுசா வாங்க. என்னையா சொல்றாரு? லைட்டா நசிங்க இருக்கு. என்ன ஸ்னேகா மேடம், ரொம்ப டல் ஆயிட்டீங்க? கைய பிடிக்கலன்னு கவலையா? அப்படி இல்ல சார். வண்டி இந்த மாதிரி போச்சுன்னா மதுமதி கூட நீ கனவுலதான் குடும்பம் நடத்தணும். ஐயோ, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் செத்து போயிடுவேன். யோ, நீ எதுவும் ஏடா கூடமா பண்ணிடாதயா? இல்ல, நான் கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். அது எதுக்கு?
ஒரு பெண் கான்ஸ்டபிள ஒரு ஆண் கான்ஸ்டபிள் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எஸ்ஐ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு புது ரூலை உருவாக்குவேன். அப்படின்னா போய் கேளு. கோர்ட்ல தான் இப்ப எது கேட்டாலும் வாரி வாரி கொடுத்துறாங்களே. அப்படியா? அட அப்புறம் என்ன? எனக்கு கோர்ட்டு கொடுக்கணும்னு தோணுது. உனக்கு பைத்தியம் முத்திடுச்சு. நம்மள பார்க்க யாரோ கெஸ்ட் வராங்க போல இருக்கு. சார், பூட்டி கிடந்த வீட்டுல திருட போன ஒருத்தனை கையும் களமா பிடிச்சிட்டான் சார். நீங்க எல்லாம் வேலையை பாருங்க. ஓகே சார். நீ வா. வேணும்னே களத்துல இறங்கிருக்கீங்க போல. ஆமாண்டா, நீ இவ்வளவு நாளா பாதுகாப்பா வச்சிருந்த உன்னுடைய சுயரூபத்தை நான் இன்னைக்கு அவுட் பண்ணிட்டேன். இந்த காக்கி திமிரில் தானே ஆடுற. உன்னை வழிக்கு கொண்டு வர இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டே திருடுற. இன்னைக்கு அதுவும் ஒரு போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளேயே போறேன். அது வரைக்கும் நீங்க இங்க இருந்து ரெஸ்ட் எடுங்க. என்னவோ பேசுறாங்க, ஒண்ணு கேட்கல சார். எல்லாத்தையும் ஒட்டு கேட்டியா? எல்லாம் கேட்கல சார், திடீர்னு தும்மல் வந்துச்சா, அந்த சத்தத்துல எதுவும் கேட்கல. ஆமா, யார் சார் அவன்? உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அது ஒரு திருடனுக்கும் போலீஸ்க்கும் உள்ள சம்பந்தம். ஐ, திருடனுக்கும் போலீஸ்க்கும் உள்ள சம்பந்தம் அது என்ன கதைன்னு இந்த லாலு கண்டுபிடிப்பான்.